பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரே ஒரு தகுதி உண்மை. உண்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லா பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் போகும் பொழுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நிறைவான பரிபூரணமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று தாவீது எழுதுகிறார். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். வெறும் உதட்டிலே அல்ல, வார்த்தையிலே அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசும் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாயிலே உண்மையான வார்த்தைகள் வர வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தையில் உண்மை இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் அந்த உண்மையைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் மிகவும் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். பொய் உதடுகள் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தம் செவியை விலக்கனுடைய ஜபம் கூட ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் பரிபூரண ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். ஆண்டவர் பல உவமைகள் மூலமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து தம்முடைய ஜனங்களுக்கு எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சொன்ன ஒரு உவமையிலிருந்து தான் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. எஜமான் அவனை நோக்கி, வேலைக்காரனை நோக்கி சொல்லுகிறான், நல்லது, உத்தமமும்
உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, இந்த காலை வேளையில் நமக்கு எஜமானாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், உண்மையுள்ள ஊழியக்காரன், உத்தமமுள்ள ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும். கொஞ்சத்தில், சின்ன காரியத்தில் நீ உண்மையாக இருந்தபடியினால் அநேக காரியங்களுக்கு, பெரிய பெரிய காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவாராம். அந்த அனுபவத்துக்கு நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை, சின்ன காரியத்தில் கூட உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை கவனிக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வான். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிய பாக்கியவானாய் மாறுகிறான். ஆகவே இந்த காலை வேளையில் அந்த எஜமானுடைய சந்தோஷம், அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நீங்களும் நானும் முழுமையுமாய் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்கும் பொழுது அந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நாம் தொழுது கொள்ளுகிற காரியத்தில் கூட, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் கூட நாம் ஆவியோடு மாத்திரமல்ல உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற பல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியில் நிறைந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுவார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உண்மைக்கு இடமே இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. அப்படி நாம் முழு மனதோடு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நாம் கடந்து வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று. ஆண்டவருடைய பரிபூரணத்தினால நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்று அனுபவிக்கிறோம். ஆகவே தான் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பரிபூர்ணமாக இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரிபூர்ண நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மை மாத்திரம் இருந்தால் போதும், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். ஆவியிலே நீ ஜெபிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் உண்மை இல்லாவிட்டால் அந்த ஆவி ஒன்றுக்கும் பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே இந்த காலை வேளையில் ஆவியோடும் உண்மையோடும் இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது. நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று எழுதப்பட்ட வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா பகுதியிலும் உண்மையாய் இருக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் உதவி செய்யும். இருதயத்தின் உண்மை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. ஆகவே அந்த உண்மையுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.